நம்மலாம் Redmi Note 12 சீரிஸ்க்காக காத்திருந்து காலங்கள் போகுதடி ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கடைசியா ஒரு வழியா லான்ச் பண்ணிட்டாங்க. லான்ச் பண்ணாலுமே நிறைய பேருக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். 3 மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த 3 மொபைல்ல எந்த மொபைலை வாங்கலாம், எந்த மொபைலை வாங்கக்கூடாது, இதுக்கான டிஃபரன்ஸ் என்ன, எல்லாத்தையுமே இந்த வீடியோக்குள்ள டீடைல்டா பார்க்க போறோம். லாஸ்ட் டைம் மாதிரி இந்த டைம் அவங்களோட நோட் சீரிஸ்ல 3 மொபைல் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. Redmi Note 12, Redmi Note 12 Pro, Redmi Note 12 Pro Plus. முதல்ல இந்த 3 மொபைல்ல என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க, என்ன சேமா இருக்கு அப்படிங்கறத பாத்துருவோம். இந்த 3 மொபைலுமே டிசைன் வைஸ் நீங்க ரியர்ல பாத்தீங்கன்னா அப்படியே சேமா தான் இருக்கும். கேமரா பிளேஸ்மெண்டா இருக்கட்டும், டிசைனா இருக்கட்டும், எல்லாமே எந்த ஒரு டிஃபரன்ஸ்மே இல்ல அப்படின்னு சொல்லலாம். இது போக ஃபேன் எடிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டிஃபரெண்டான டிசைன்லாம் கொடுத்திருக்காங்க. அப்படியே ஃப்ரண்ட்ல டிஸ்ப்ளேக்கு வந்தாலுமே மூணுலமே ஒரே மாதிரியான டிஸ்ப்ளே, ஒரே மாதிரியான சைஸ் தான் கொடுத்திருக்காங்க. அதுலயுமே இந்த டைம் வந்து டிஃபரன்ஸ் காமிக்கலாம். 6.67 இன்ச்ல Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120 Hz refresh rate வருது. சோ டிஸ்ப்ளேலயே சேமா இருக்கு. ஆனா டிஸ்ப்ளேயோட ப்ரொடக்ஷன் அப்படினு பாக்கும்போது Redmiயோட Note 12ல Corning Gorilla Glass 3 ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. Pro Plusல Corning Gorilla Glass 5 ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. சாஃப்ட்வேர் அப்படினு பாக்கும்போது இங்க தான் மொக்க பண்ணி வச்சிருக்காங்க அப்படினு சொல்லலாம். Android 13 வந்து நிறைய மொபைல்ஸ் வந்து லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இப்போ கூட இவங்க Android 12ல லான்ச் பண்ணிருக்காங்க. 3 மொபைலும் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 12ஓட MIUI 13 ஓட தான் வருது. இது போக 2 OS அப்டேட் வந்து கொடுப்பாங்களாம். Android 13, Android 14, மேக்ஸிமமா Android 14 வரைக்கும் தான் வரும். இப்பவே Android 13 வந்துருச்சு. சோ இந்த மொபைல் வாங்குறவங்க இந்த விஷயத்துல கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. பட் செக்யூரிட்டி அப்டேட் அப்படினு பாக்கும்போது 4 வருஷத்துக்கு கொடுப்போம் அப்படினு சொல்லிருக்காங்க. அந்த விஷயம் கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. சரி, இதெல்லாம் இந்த மொபைல்ல சேமா இருந்தாலுமே என்னதான் டிஃபரன்ஸ் அப்படினு கேட்டிங்கனா, கேமரால டிஃபரன்ஸ் வச்சிருக்காங்க, ப்ராசஸர்ல டிஃபரன்ஸ் வச்சிருக்காங்க, பேட்டரியோட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்ல டிஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. அப்புறம் எப்பவும் போல வழக்கமா பிரைஸ்ல டிஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. சரி, கேமரா அப்படினு பார்த்தா 3 மொபைல்லுமே ரியர்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் தான். பட் Redmi Note 12ல பிரைமரி சென்சாரா 48 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. அதுக்கு ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ், ஒரு 2 மெகாபிக்சல் மேக்ரோ, செல்ஃபி கேமரா 13 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. இவங்களோட பிரைஸ்க்கு இதுல கொடுத்திருக்க கேமரா செட்டப் வந்து கொஞ்சம் டீசன்ட் அப்படினு தான் நினைக்கிறேன். பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படினு தெரியல. மொபைல் கிடைச்சது அப்படினா செக் பண்ணுவோம். அப்படியே நம்ம ப்ரோ வேரியன்ட்க்கு போனா அந்த பிரைமரி சென்சாரை மட்டும் இங்க சேஞ்ச் பண்றாங்க. பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் Sony IMX766 அப்படிங்கிற ஒரு சென்சார் கொடுக்குறாங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் ஆல்ரெடி நமக்கு நல்லாவே தெரியும். நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். போட்டோ குவாலிட்டியும் நல்லா இருக்கும். நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிருந்தாங்கன்னா பெஸ்ட் போட்டோஸ் வந்து நம்ம எடுத்துக்க முடியும். அது போக இதுல OIS சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. சோ இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு எடுத்துட்டு வந்தது ஒரு நல்ல விஷயம் அப்படினு சொல்லலாம். இது போக 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ், 2 மெகாபிக்சல் மேக்ரோ, செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. சோ இந்த கேமரா ஓரளவு ஓகே அப்படினு சொல்லலாம். பட் Pro Plus அப்படினு பாக்கும்போது அந்த பிரைமரி சென்சார் 50க்கு பதிலா 200 மெகாபிக்சல் கொடுக்குறாங்க. அதுக்கும் OIS சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. பட் 50 மெகாபிக்சலுக்கும் 200 மெகாபிக்சலுக்கும் பெரிய அளவுலலாம் டிஃபரன்ஸ் இருக்காது. அந்த 200 மெகாபிக்சலை செலக்ட் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் பிக்சல்ஸ் அதிகமான போட்டோஸ் வந்து நம்மளால எடுத்துக்க முடியுமே தவிர பட் பெரிய அளவுல டிஃபரன்ஸ் பார்க்க முடியாது. ஆனா அதை மென்ஷன் பண்ணியும் இங்க பிரைஸ்ல வந்து டிஃபரன்ஸ் காமிக்கிறாங்க. மத்தபடி கேமரால எல்லாமே சேமா தான் இருக்கு. அதனால ப்ரோவுக்கும் Pro Plusக்கும் கேமரால பெரிய அளவுல டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்க வேண்டாம். அடுத்து இங்க பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது Redmi Note 12ல ஒரு என்ட்ரி லெவல் ப்ராசஸரான Snapdragon 4 Gen 1 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. அதே இது Pro Plusல பார்த்தோம் அப்படின்னா MediaTek Dimensity 1080 அப்படிங்கிற ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இங்க Note 12ல ஓரளவு டீசென்ட்டான ப்ராசஸர் தான். சோ பெரிய அளவுல கேமிங்க்கு சப்போர்ட் பண்ணும், கேமிங்காகவே வேணும் அப்படின்னு நினைச்சு யாரும் ட்ரை பண்ண வேண்டாம். பட் Pro Plus ரெண்டுலயுமே கேமிங்க்கு ஒரு செம சூப்பரான ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. பட் இத Snapdragonோட கம்பேர் பண்ணாலுமே 778 விட கம்மியா தான் பெர்ஃபார்ம் பண்ணும். அதுக்கு ஈக்குவலா கூட இது பெர்ஃபார்ம் பண்ணாது. அது போக இந்த ரெண்டு ப்ராசஸருமே 5G ப்ராசஸர். இந்த 3 மொபைலுமே 5G மொபைல், 3 மொபைலுமே 5G ரெடி மொபைல். இந்தியால எங்க வேணாலும் 5G யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிராண்ட் வந்து கிளைம் பண்றாங்க. பேண்ட் சப்போர்ட்டும் பாத்தீங்கன்னா 7 பேண்ட் 10 பேண்ட் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அதனால 5G-ஆவும் யூஸ் பண்ணிக்க முடியும். அது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இதோட பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பாக்கும்போது 3 மொபைலும் கிட்டத்தட்ட சேமா தான் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். Note 12, Note 12 Pro ரெண்டுலயுமே 5000 mAh கொடுத்திருக்காங்க. Pro Plusல மட்டும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ். அதையும் 5000 நம்ம சொல்லிடலாம். 4980 mAh வந்து கொடுத்திருக்காங்க. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு பாக்கும்போது Note 12க்கு 33 வாட்டும், Proவுக்கு 67 வாட்டும், Pro Plusக்கு 120 வாட்டும் கொடுக்குறாங்க. சோ Proவுக்கும் Pro Plusக்கும் அந்த சார்ஜ் ஆகிற டைம் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு 1/4 மணி நேரம் டிஃபரன்ஸ் இருக்கும். பெரிய அளவுல டிஃபரன்ஸ் இருக்காது. இதெல்லாம் போக இந்த 3 மொபைலுமே AMOLED டிஸ்ப்ளே வந்தாலுமே சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்திருக்காங்க. இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இந்த டைமும் கிடையாது. அது போக இங்க ஸ்பீக்கர்லையும் பாக்கும்போது Note 12ல சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்திருக்காங்க. ரொம்ப கம்மியான பிரைஸ் செக்மென்ட்ல டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் 11000 ரூபாய் வரைக்கும் எடுத்துட்டு வந்தவங்க Redmi. பட் இந்த டைம் சிங்கிள் ஸ்பீக்கரோட லான்ச் பண்ணிருக்காங்க Note 12ல. அதே மாதிரி Pro Plusலலாம் டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர், அந்த DTS சப்போர்ட், இந்த மாதிரியான எல்லா விஷயமும் இருக்கு. பட் Note 12 சிங்கிள் ஸ்பீக்கர் தான். அதிகமா சவுண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அதையும்
கன்சிடர் பண்ணிக்கோங்க. சோ இவ்வளவுதான் இந்த மூணு மொபைல்ல இருக்குது அதுக்கான டிஃபரன்ஸ். இப்போ இந்த மொபைலோட பிரைஸ்லாம் என்ன, எந்த மொபைலை யார் வாங்கலாம், எந்த மொபைலை யார் வாங்கக்கூடாது. முதல்ல ரெட்மியோட நோட் 12 பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு வேரியன்ட் வந்து வச்சிருக்காங்க. 4+128 18,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கும் 6+128 20,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கும் சேல் பண்ண போறாங்க. இது போக நீங்க கார்டு ஆஃபர் இதெல்லாம் யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா ஒரு 1500 ரூபாய் டிஸ்கவுண்ட் வரும். இல்ல ரெட்மி மொபைலையே நீங்க எக்ஸ்சேஞ்ச் போட்டு வாங்குறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் வரும். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 16,500 ரூபாய் ரெட்மி மொபைல் எக்ஸ்சேஞ்ச் போட்டா 15,500 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். ஆனா இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு இதோட பெட்டரா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. நான் வந்து ஒரு நான் கேமரா இருக்கிறேன், வாங்கினா ரெட்மி மொபைல் தான் வாங்குவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 4+128 அந்த பேசிக் வேரியன்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். 6+128 வாங்குறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடுங்க. அதுக்கு நீங்க ப்ரோ மொபைல் வந்து போயிடலாம். ப்ரோ மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுலயும் மூணு வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 6+128 வந்து 25,000 ரூபாய்க்கும் 8+128 27,000 ரூபாய்க்கும் 8+256 28,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கும் லான்ச் பண்ணிருக்காங்க. இதுக்குமே ஐசிஐசிஐ கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு 3000 ரூபாய் வரைக்கும் ஆஃபர் கொடுக்குறாங்க. ரெட்மி மொபைல் எக்ஸ்சேஞ்ச் போட்டீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் ஆஃபர் கொடுக்குறாங்க. சோ எப்படி பார்த்தாலுமே 21,000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். நோட் 12 விட நீங்க எக்ஸ்ட்ராவா ஒரு 1000 ரூபாய் போட்டீங்க, இந்த ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 21,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் வாங்கிக்க முடியும். சோ இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பிரைஸ்க்கு தேவையானது ஓரளவு கொடுத்துருக்காங்க. நீங்க வெயிட் பண்ணீங்க அப்படின்னா ஆஃபர்லாம் வரும்போது 20,000 ரூபாய்க்குள்ளேயே வாங்குறதுக்கான சான்ஸும் வரும். ரொம்ப அர்ஜென்ட் பண்ணி வாங்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஆனா இங்க ப்ரோ பிளஸோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல ரெண்டு வேரியன்ட் இருக்கு. 8+256 30,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கும் 12+256 33,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கும் சேல் பண்றாங்க. இதை நீங்க கார்டு ஆஃபர் இதெல்லாம் யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 26,000 ரூபாய் வரைக்கும் இந்த மொபைலை வாங்கிக்க முடியும். பட் என்னுடைய பர்சனல் சஜஷன் என்னன்னா நீங்க ப்ரோவுக்கும் ப்ரோ பிளஸுக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தா அங்க 50 மெகாபிக்சல் சோனி சென்சார் இருக்கு, இங்க 200 மெகாபிக்சல் இருக்கு. 50 மெகாபிக்சல் இருந்தாலும் 200 மெகாபிக்சல் இருந்தாலும் பெரும்பாலும் நீங்க போட்டோ எடுக்கிறது என்னமோ 13 மெகாபிக்சல்ல தான். அந்த 50 அந்த 200 அப்படின்னு செலக்ட் பண்ணா மட்டும் தான் அந்த போட்டோல வந்து டிஃபரன்ஸ் வரும். பட் நார்மலா 13 மெகாபிக்சல்ல தான் எடுப்போம். சோ சோனி சென்சார் இருக்கிற ப்ரோவே பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அங்க 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு, இங்க 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. ஒரு 1/4 மணி நேரம் எக்ஸ்ட்ராவா அந்த ப்ரோ வந்து டைம் எடுத்துக்கிடும். பட் அதே நேரத்துக்கு பிரைஸ் கம்மியா கிடைக்குது. இதே ப்ராசஸர், இதே டிஸ்ப்ளே, இதே டிசைன் எல்லாமே சேம். ஆனா அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்ல மட்டும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கம்மியா இருந்தா பேட்டரி லைஃபும் நமக்கு நல்லா இருக்கும். அதனால என்ன பொறுத்தவரைக்கும் ப்ரோ மொபைல் வாங்குறது தான் பெஸ்ட் சஜஷன். அதனால முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. வெயிட் பண்ணி ஆஃபர்ல 20,000 ரூபாய்க்குள்ள வரும்போது ட்ரை பண்ணுங்க, இன்னும் பெஸ்டா இருக்கும். ப்ரோ பிளஸ் தான் வாங்குவேன் அப்படின்னா எனக்கு 120 வாட் தான் வேணும், அது ஒரு ரெட்மி மொபைல்ல தான் வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணுங்க. இல்ல அப்படின்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு ஸ்னாப்டிராகன்ல 870 888 ப்ராசஸரோட நிறைய நல்ல மொபைல்ஸ் இருக்கு 30,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு. அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு செம்மையா இருக்கும். இதை விட புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா புத்திசாலிங்க தப்பிச்சிடுவாங்க.